ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமினா குரோன் சார் தானே பார்க்க போகிறோம். த டைட்டில் என்னன்னா மேரிட் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கேர்ள். ஓகேவா? இது கொஞ்சம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? மறக்காம எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது இந்த மாதிரி டைட்டிலில் ஒரு பொண்ணு போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போடுங்கக்கா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ டே நீயும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்பேன். ஓகே, மறக்காம நீயும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிடு. ஓகேவா? சரி, ஓகே, நீ கமெண்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். மறக்காம நான் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுடா. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்ட்ரோ என்ன, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கேர்ள், ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்தியன், கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக தான் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஏதோ இது பண்ணிக்க மாட்டீங்க. பட் உங்கள் ஊரில் இருக்கவங்களாம் என்ன இவ எப்படி இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்களும் ஐம் ஃப்ரீ போர்ட் என் ஒர்க்கை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அதுக்கோசரம் அவ்வளோ ஒரு செம்மையாக நீங்கள் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலியான ஒரு பொண்ணு தான் நீங்கள். நம்ம ஜிம்னா பார்த்தா அவர் நம்ம கேபாப் ஐடல், அவர் அப்படிதான். அதே ஒரு கேரக்டர் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி மீட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி மேரேஜ், லவ், இதெல்லாம் தான் இந்த ஒன் ஷாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் தான் ஒரு மேரேஜ். ஓகேவா? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போது ஜிமினா கிட்ட வந்துட்டு சில பேர்லாம், டே மச்சான் என்னடா நீ போயும் போயும் இவ்வளோ போயிட்டு தேர்ந்தெடுத்துருக்க, இதெல்லாம் என்னடா, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ ஏன்டா போய் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் என்ன வேலை, முட்டி கிளம்படா, ஆளு இவனையும் பாரு, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, ஒயன் எனக்கு காணாவடா, நான் நான் போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு, நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணேன்டா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒயனை தப்பாக பேசுவ, ஏன் கலரு அதெல்லாம் தான் முக்கியமா என்ன, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவெல்லாம் ஒரு ஏஞ்சல், அவ அவ அப்படி இருக்காடா. நீ வந்துட்டு மேலே இருக்க அந்த முகத்தை அந்த அழகை மட்டும் நீ பார்க்காத, புரியுதா? மனசுல நல்ல எண்ணம் இருக்கா அப்படி மட்டும் பாருங்கடா. ஓகேவா? அப்படியே நல்லா அப்படியே மினிக்கிக்கிட்டு திரியிறவ மட்டும் என்ன, அப்படியே நல்லா அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தினா இருக்காளுவ. சொல்லு, நீ சொல்லு, நீ பாக்குறல்ல, நீ நான் கேட்குறேன்னு சொல்லாத, நீயா சொல்லு. இங்க அப்படிதான் நடக்குது. என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுற. என்ன பெரிய இவனா நீ? டே மச்சான் சும்மா, என்ன சும்மா, சும்மா கூட தேவையில்லாம பேசக்கூடாதுடா. ஒருத்தவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம எதையுமே நம்ம பேசக்கூடாது, புரியுதா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், வாயை உடச்சிருவேன். எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, புரியுதா? நாங்கள் ஃபஸ்ட்டு எப்பெல்லாம் லவ் பண்ணோம் உனக்கு அதெல்லாம் தெரியுமாடா? உனக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரியாம நீ பாட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க. சரி நான் மச்சான், உன் கதையை சொல்லு கேட்போம். ஏன் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லடா கொஞ்சம், என்ன இல்லை மச்சான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குமே, அதுக்கு தான் மச்சான், வேற ஒன்றும் இல்லை. ஐயே, என் வாயை பிடுங்கிக்கிட்டே என்கிட்ட கேட்குற பத்தியா, இருந்தாலும் நீ கேட்குறன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமினா அவங்க கிட்ட உங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகேடா, வாங்க நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படிலாம் லவ் பண்ணீங்கன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் அப்படியே அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு தான் ஒரு கால் வருது. பொயன்மா எங்கே இருக்க? ஆண்டி இது நான் கிளம்பிட்டேன், நான் வந்துடுவேன் சீக்கிரம், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அது மட்டும் எதுவும் பார்த்துக்காதீங்க. ஓகேவா? மற்றபடி அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். இதோ கிட்ட வந்துடுவேன் ஆண்டி, கிட்ட தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன். ஓகேவா? அது கொஞ்சம் திங்ஸ்லாம் சிலது வாங்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான். மற்றபடி நான் வந்துட்டு கரெக்டாக டைமிங்க்கு போட்டு கொடுத்துருவேன் ஆண்டி, இங்கே எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? கரெக்டாக அந்த இது முடிச்சு கொடுத்துருவேன். இல்லைம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா முகூர்த்தத்துக்குள்ளே, ஐயோ கவலையே படாதீங்க, சீக்கிரமாக நான் வந்துடுவேன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்களும் தான் அப்படியே அந்த நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் போகிறீங்க. பார்த்தா அங்கே செம்ம அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோ கிராண்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
கடவுளே! நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அங்க பக்கத்துல கோயிலுக்குள்ள ஸோ அங்க அப்படியே வேண்டிட்டு நீங்க அப்படியே உள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. அங்க போயிட்டு, "ஆ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க" அப்படின்றாங்க. "ஆ ஆ ஓயன் நீங்க தான் நீங்க. இங்க வாங்க. ஆ இதோ வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க போறீங்க. "ஆ பொண்ணு ரூம் இங்க தான் இருக்கு. நீங்க வாங்க போலாம்." இதோ வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போறீங்க. அப்படியே அவங்க தான் இருந்துட்டு, "ஆ அப்புறம் எப்படி ஒயன் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எப்படி என்ன?" அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லலாமே. ஒரு மாரி நல்லாருக்கும். அது ஒரு மாரி ஃபீல் குட்டா, நம்ம மனசுக்கு புடிச்சு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோன்னா, அதுல இருக்க கஷ்டம் தெரியாது. அதனால அது எனக்கு கஷ்டமா தெரியாது. ஒரு வேள புடிச்சு செய்றேனா, அதனால எனக்கு அது புடிச்சு மட்டும் தான் இருக்கும். மத்தபடி கஷ்டமாலாம் நான் என்னைக்கும் பார்த்ததில்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் அத சந்தோஷமா அனுபவிச்சுப்பேன். அப்படிதான். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் இருந்துட்டு, "ம் பாருயா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிட்டே வந்துடுறாங்க. இப்போ பொண்ணு ரூம் வந்துருது. நீங்களும் போயிட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எல்லாரும் நீங்க போடுறது தான் போட்றாங்க. அவ்ளோ செம்மையா போடுறீங்க. உங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே உங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மேக்கப் போடுற ஒரு இதுல அவ்ளோ அழகா மேக்கப் போடுறீங்க நீங்க. அவங்கலாம் அவங்களோட கார்டு குடுத்துட்டு, "அ மேம் நீங்களே என் மேரேஜ்க்கு வந்து மேக்கப் போடுங்க. அவ்ளோ அழகா போடுறீங்க. நான் எவ்ளோ அமௌண்ட் வேணா உங்களுக்கு தரேன். நீங்களே எனக்கு வந்து மேக்கப் மட்டும் போடுறீங்களா?" "தாராளமா. இதுக்கு தானே நான் இருக்கேன். கண்டிப்பா வரேன். ஓகேவா?" ஐயோ! தேங்க் யூ அயன் மேம். வேற ஐயோ! நீங்க என்ன மேம்ன்லாம் கூப்பிட வேணாம். நான் நார்மலான ஒரு ஆள் தான். நீங்க என்ன நார்மலா ஒயன்னே கூப்பிடலாம். மேம் எதுக்கு? நான் எனக்கும் உங்க ஏஜ் அவ்வளோதான் இருக்கும். மத்தபடி நீங்க என்ன மேம்ன்லாம் கூப்பிட வேணாம். ஓகேவா? சரி ஓகே மேம். நீங்க மறக்காம என் மேரேஜ்க்கு வந்துருங்க. ஓகேவா? ஓகே. அப்படின்னு மாரி சொல்றீங்க. ஆமா மேம். சாரி. ஆமா மேம். உங்களுக்கு என்ன ட்ரீம் சொல்லுங்க பார்க்கலாம்? எனக்கு ட்ரீமே அ அது எதுக்கு சொல்லிட்டு? வேணாம் விடுங்க. அட ஒயன், சொல்லுங்க ஒயன். சொல்லலாம் தான். ஆனா, என் ட்ரீம் அது கொஞ்சம் சொன்னா நீங்க, "என்னடா இதெல்லாம் ஒரு ட்ரீமா?" அப்படின்னு நெனச்சுருவீங்கன்னு நான் சொல்லல. பட் எனக்கு அப்படி தோணுது. ஒரு வேள ம் இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். எனக்கு அம் எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாரி இருக்கு. நீங்க ஏதோ நெனச்சு ஐயோ! நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எதுவும் நெனச்சுக்க மாட்டோம். நீங்க சொல்லுங்க. என்ன அப்படி ஒரு ஆசை? எனக்கு கேபாப்ல போயிட்டு ஆ பிடிஎஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கணும்னு தான் ஆசை. என்ன சொல்றீங்க ஒயான்? ஆமா. அதுவும் குறிப்பிட்டு ஜிமின். அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த ஒரு திறமை, அதெல்லாம் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அ அதனாலயே எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் இவங்களுக்கு ஒரு இது பண்ணணுன்ட்டு. அதனாலயே எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு அப்பலேருந்தே வந்துட்டு பார்ப்பேன். ச்சே! இவங்கலாம் எப்படி இருக்காங்கல்ல. ச்சே! நம்மளே இவங்களுக்கு போய் மேக்கப் போட்டா எப்படி இருக்கும்? அப்படிலாம் யோசிப்பேன். பட் அதுக்கு ஒரு குட்டி, குட்டி 1% வாய்ப்பு கிடைச்சா கூட நான் போயிருவேனா, அந்த அளவுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அங்க போணுன்ட்டு. அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு ட்ரீம். அதுதான் எனக்கு ஒண்ணு அவ்ளோ இது தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவங்க அப்படியே உங்கள பார்க்குறாங்க. அயன் உங்க கண்ணுல தெரியுது. உங்க கண்ணுலே தெரியுது. நீங்க எவ்ளோ அது மேல ஆசை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? கண்டிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க ட்ரீம் நிறைவேறும். ஓகே. நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். ஓகே. தேங்க் யூ சோ மச். நடந்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரீட். நிஜமா? அதான் நம்பர் குடுத்துருக்கீங்கல்ல. கண்டிப்பா வச்சிரலாம். ஐயோ! தேங்க் யூ யன். ஓகே, ஓகே. அப்புறம் பிரைட் கண்ண ஓப்பன் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படின்ற மாரி சொல்லுவேன். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வேற மாரி இருக்கு. வாவ்! பயான் செம்மையா இருக்கு. உங்க மேக்கப்ல எனக்கே நான் அழகுடா! அப்படின்ற மாரி மாத்திட்டீங்க தெரியுமா? அப்படியே ஒரு மாரி ரியலிஸ்டிக்கா செம்மையா இருக்கு. வாவ்! உங்க ஒர்க்குக்கே நானா ஒரு ஃபேனுங்க. ஒரு ஃபேன் அப்படின்றாங்க. அச்சோ! ஏன் இந்த அளவுக்குலாம்? அந்த அளவுக்குலாம் நான் இல்ல. ஏன்? ஐயோ! அயான் நிஜமா உங்க ஒர்க் அவ்ளோ செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு அயான். செம்மையா இருக்கு. சரி, சரி. ஓகே, ஓகே. தேங்க் யூ ஸோ மச் உங்க எல்லாத்துக்கும். ரொம்ப, ரொம்ப நன்றி. ஏ பாருயா! என்ன பாருயா? இல்ல தமிழ்
நான் தமிழ் இந்தியால இருக்க நான் தமிழ் பேச மாட்டேனா? நான் தமிழ் நல்லாவே பேசுவேன். நான் ஒரு தமிழ் பொண்ணுயா! நான் ஒரு தமிழ் பொண்ணு. நான் எப்படி தமிழ்லலாம் நான் பேசுவேன். சரி, நான் பேசினா உங்களுக்கெல்லாம் புரியுமான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா நார்மலா பேசிக்கான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். நம்ம சுத்தமா அப்படியே தமிழ்லயே பேசிக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்களே யார்றா இவ அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளே நம்மள தாழ்த்தி காட்டிக்க கூடாதுல்ல. அதனால தான் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும். அவ்வளோதான். பயம். ச்சே! எனக்கே பொறாமையா இருக்கு. நீங்களா இருக்கக்கூடாதான்ட்டு. ஏங்க நீங்க வேற அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே. உங்க ஒர்க் முடிஞ்சுச்சு. உங்க மேக்கப் கலையாது. நீங்களா அந்த டிஷ்யூ பேப்பர வச்சு, எண்ணெய் வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இத தேய்ச்சுக்கோங்க. இத மட்டும் போட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா, மேக்கப் மொத்தமும் போயிட்டு உங்க ஃபேஸே க்ளோ ஆகிடும். ஓகே. இத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். உங்க மேக்கப் மட்டும் கலையாது. இதுக்கு நான் கேரண்டி. ஐயோ! தேங்க் யூ ஸோ மச் வயன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஒரு இதுவும் முடிஞ்சுட்டு நீங்களும் அப்படியே கிளம்பிடுறீங்க உங்க வீட்டுக்கு. நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, ச்சே! மாரி மனசே ஒரு மாரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாரிலாம் கிளையண்ட் கிடைச்சா நல்லா ஹாப்பியா, நிம்மதியாவே வாழ்க்கை போகும். பட் நம்ப ஆசைப்படி என்னைக்கு நடக்குமோ தெரியலையே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு இந்த மாரிலாம் ஹாப்பியான சீன்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரீம் போயிட்டு ஜிமினாக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கணும்னு தான் ஆசை. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. இப்போ உங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. பார்த்தா நீங்க நெனச்சா மாரி அப்படியே உங்களுக்கு கொரியால இருந்து உங்களுக்கு இதா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ற மாரி உங்களுக்கு மெசேஜ் வருது. உங்களோட அந்த இதெல்லாம் நீங்க அனுப்பியிருப்பீங்க. சும்மா ஒரு ட்ரை தானேன்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு உங்க மேக்கப்பு அதாவது இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்குலாம் மேக்கப் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ அதெல்லாமே நீங்க அனுப்பியிருப்பீங்க. அந்த ஒர்க் புடிச்சு அவங்க உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஓகே. நீங்க இந்த டேல வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செலக்ட் ஆனா உங்களுக்கு அந்த இதுல ஜாப் கண்டிப்பா இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மெயில் வருது. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு டேய் கையும் ஓடல, காலும் ஓடல. அப்படி ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்களா, கடவுளே! உனக்கு நான் என்ன ஐயோ! தேங்க் யூ ஸோ மச் கடவுளே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வேண்டிக்கிட்டு, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச் அப்படின்ட்டு குதிக்கிறீங்க. ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் நிறைவேற போகுதுன்னா, அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்க அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மாரி ஹாப்பியா நீங்க எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறீங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே கிளம்புறீங்க. ஓகே கிளம்புவோம். இன்னும் ஒரு 2 நாள் சொல்லியிருக்காங்க. பரவால்ல நம்ம இப்பயே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. நீங்களும் கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போட முடிச்சிருவோமா? கடவுளே! 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 நல்லா முடிச்சிடணும், முடிச்சிடணும், முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வேண்டிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ நீங்க போயிட்டு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் அமௌண்ட் நீங்க தான் எப்படி எந்த இடத்துக்கு வரணும், எது எது இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம போறீங்க. ஓ! சாமி! கடவுளே! கடவுளே! ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ட்ரீம் இடத்துக்கு நம்ம போறோம். கண்டிப்பா நடந்துரணும். கடவுளே! அப்படின்ட்டு நீங்க அப்படியே வேண்டிட்டே இருக்கீங்க. நடக்கணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வேண்டிட்டே இருக்கீங்க. ஒரு வழியா நீங்க அந்த இடத்துக்கும் போயிடுறீங்க. நீங்களும் அங்க போறீங்க. அவங்க உங்கள பார்த்துட்டு, "யாரும்மா நீ? இங்க என்ன பண்ற?" "எது? யாரா? இவங்க தானே கூப்பிட்டாங்க." "இல்ல, யார் நீன்னு கேட்டேன்." "யார் நீ? யார் நீ? இங்க என்ன பண்ற?" "அது இல்ல, இங்க வர சொல்லியிருந்தாங்க அதுல." "யார் வர சொன்னா? எதுக்கு வர சொன்னாங்க?" "மேக்கப் ஆர்டிஸ்ட் வர சொல்லியிருந்தாங்களே, அது நான் தான்." "மேக்கப் ஆர்டிஸ்ட்டா? நீ நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டா?" "ஆமா, நான் தான்." "ஏன்?"
நீ நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்றியேம்மா. நீ கொஞ்சம் ஒழுங்கா இருக்கியா? சொல்லு பார்க்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? இல்ல நீ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஹலோ சார். நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை என்னோட ஒர்க் அவ்வளோதானே. அதை நான் நல்லாவே செய்வேன். ஏன் ம், என் நிறத்தை பார்த்து என்னை சர்ச் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு. இல்லைம்மா, சொன்னேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. எங்க உனக்கு அண்ணன் அந்த கார்டு காட்டு, அப்பதான் உன்னை உள்ள விடுவேன். உங்களுக்குலாம் சீ, நீங்க எவ்வளோ கேவலமா கீழ்த்தனமா இருக்கீங்க. இப்படி ஒரு ஜென்ம கேரக்டர்லாம் நான் பார்த்ததே இல்லை. காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவங்க கிட்ட அப்படியே ஒரு மாதிரி வெட்டுக்குன்னு காட்டுங்க அப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே காட்டுறீங்க. அவங்க ஓ ஓகே, நீங்க உள்ள போகலாம். இப்போ மட்டும் எனக்கு இருந்தா இப்படி மரியாதைலாம் வருதோ. சி, ஏன் தான் இந்த இருக்கவங்களாம் இப்படியே கலரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறவங்களும் எனக்கு சுத்தமாக தெரியல. சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. அங்கே போனால் அங்கே இருக்கவங்களாம் யார் நீங்கள் அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் தான் வர சொல்லியிருந்தீங்க. என்னையவே யாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் சொல்லி தான் இங்கே நான் வந்தேன். நானால ஒன்றும் வர கிடையாது. அப்புறம் ஏன் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க? அம்மா கூல்மா, யாருன்னே சொல்லாமல் ஏமா இப்படி கத்திட்டு வர சொல்லியிருந்தீங்களா? மேக்கப் ஆர்டிஸ்ட் அது நான் தான். ஓ, நீதானாம்மா? நான் தான் உங்ககிட்ட எத்தனை டைம் தான் சொல்கிறது. நான் தான் உங்களுக்கு டவுட்னா நான் காட்டுறேன் பாருங்க நான் பண்ண ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் நீங்கள் பண்ண ஒர்க்லாம் அப்படி எடுத்து காட்டுறீங்க. இப்போ அவங்க தான் பார்த்து சரி ஓகே ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வரிசையாக எல்லாரும் வந்துடும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. நல்லா செஞ்சிடணும் நல்லா செஞ்சிடணும் நல்லா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்களும் உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் பண்ணுறீங்க. கடவுளே கடவுளே கடவுளே, வார்த்தைக்கு வார்த்தை கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அப்படியே அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்களும் நீங்கள் போட போட பார்த்துட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு ச்சே, என்னடா இவங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளை மட்டும் ட்ரீட் பண்ணவே மாட்றாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி உக்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நார்மலாக அவங்களுக்கும் அவங்க ஒர்க்கை முடிக்கிறீங்க. இப்போதான் அவங்க வந்து பார்க்குறாங்க. வாவ் வயன், கிரேட் ஒர்க், செம்மையா இருக்கும் உங்க ஒர்க், வேற மாதிரி. இதுக்கு தான் சார் யாரையும் நேரத்தை பார்த்து சர்ச் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? சாரி வயன். சாரி ஏன் சார் என்கிட்ட சொல்றீங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டது நீங்க, அதுக்கு யாரை சொல்லி என்ன ஆகுறது, எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இது பண்ணுவீங்க. சரி வயன், உங்களுக்கு நான் ஒரு ஆர்டர் தரேன். என்னன்னா உங்களுக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக போகணும். உங்களுக்கு ஓகேவா? சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதுதான். ஏன்னா உங்கள் ஒர்க் அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு திறமையா நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னு நினைக்கிறீங்க? சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் அப்படியே அங்கே தான் அவங்க இப்போ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் அப்படியே படப்பட படப்படன்னு அடிக்குது. பிடி பிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாறி இருக்கு. அப்படியே ஐயோ அப்படி இருக்கு. நீங்களா அச்சோ, நான் நினைச்சது என் லைஃப்ல நடக்க போகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நான் வீடியோஸ் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே உங்க ஹாப்பினஸ் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு. நீங்க அப்படியே அங்க போறீங்க.
ஜிமின் ஜிமினா ஐயோ! அப்படின்னு நீங்க அப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்க்குறீங்க. ஜேகே, தயாங், ஜேஹூக், ஆரவ், ஷுகா. ஐயோ! இதெல்லாம் கனவா? கடவுளே! இது கனவா நிஜமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு இதா இருக்கு. அப்படியே எப்படி சொல்றது அந்த ஒரு மூமெண்ட்டு சொல்றதுக்கு அளவே இல்லைன்ற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. அவங்களா பார்த்துட்டு, "வயான், வயான்" அப்படின்றாங்க. நீங்களா? "அ அ சார் சொல்லுங்க." ஆ இவங்க தான். நீங்க ஒர்க் பண்ண போற அவங்க. "சார், உங்களுக்கு நான் என்ன பண்ணி என்ன சொல்லுவேன் தெரியல சார்" அப்படின்றீங்க. அவரா இருந்துட்டு, "என்னாச்சு வயான்? ஒர்க் பிடிக்கலையா? வேற யார்" "சார், ஐயோ! அதெல்லாம் வேணாம். நீங்க யாருக்கு குடுத்தாலும் நான் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்க கண்ணு ஜிமின தான் பார்க்குது. லா சகா எப்படிது ஜிமினாக்கு மட்டும் குடுத்துருங்க, ஜிமினாக்கு மட்டும் குடுத்துருங்க, ஜிமினாக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு, ம் ஜேகே ஜேகே ஜெக்க வேணாம். அஹம், ஒருவேளை ஜிம்மா ஐயோ! சார், சார், சார் குடுத்துருங்க, குடுத்துருங்க, குடுத்துருங்க. இல்ல தயா ஐயோ! சாரி, சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவரு அங்க இவங்களான்னு அவரு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே நீங்க வேணாம், 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 வேணும், 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 வேணாம், வேணான்ட்டு அப்படியே மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே யார் பேர் சொன்னாலும் உங்க கண்ணு ஜிம்னாவ தான் பாக்குது. ஜிமினாப்பா அப்படியே பார்க்குறாரு. அவரு யார்றா அவ? செய் இப்படி இருக்கா? அப்படின்ற மாரி தான் வந்துட்டு ஜிமினா பார்க்குறாரு. நீங்க ஆனா ஜிமினாவ அப்படியே ஒரு அப்படி பார்க்குறீங்க. அதாவது ஒரு ட்ரீம். நம்ம ட்ரீம் நிறைவேற ஒரு அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் உங்களுக்கு இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு, ம் சரி ஒயன். சார் நீங்க ஜிம்னாக்கு ஒர்க் பாருங்க. ஓகே. சார் நிஜமாவா? நிஜமா. நீங்க ஜிம்மின்க்கு ஒர்க் பாருங்க. ஏன்னா ஜேகேக்கும், தாயாங்க்கும் மித்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் நியூவா ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜிமின்க்கு மட்டும் தான் ஒரு ரொம்ப நாளா இருக்காங்க ஒரே ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக். ஸோ நீங்க இனிமே கன்டின்யூ பண்ணிக்கலாம் உங்களோட ஒர்க்க ஜிமினாவோட அப்படின்றாங்க. நீங்களா? சார் தெய்வமே! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே தேங்க் யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே பார்க்குறீங்க ஜிமினாவ. அவ்வளோ ஒரு ஆசை, பாசத்தோட நீங்க பார்க்குறீங்க ஜிமினாவ. ஜிமின், இவளா? ஜிமின் உனக்கு ஓகே தானே? ஆ ஓகே சார். எனக்கு அந்த அளவு எதுவும் பிரச்சனைலாம் இல்ல. ஓகே தான் அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அச்சோ! ஜிமினாவோட வாய்ஸ் ஐயோ! அப்படின்ற மாரி நீங்க அப்படியே ஒரு நிலையில அப்படிதான் இருக்கீங்க. இப்ப ஜேகே தான் இருந்துட்டு, ம் பரவால்ல. ம் பார்க்கலாம். அவ ஜிமின்க்கு மேக்கப் போடல. இவ திறமைய பார்த்துரலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு மித்தவங்கலாம் பார்க்குறாங்க. இப்ப நீங்க தான் அப்படியே ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகே இருந்துட்டு, இவ என்ன நம்மள பார்க்குறா அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேஷுவலா அப்படியே போயிர்றாரு. இப்போ நீங்க தான் அப்படி ஜிமினாவ பார்க்குறீங்க. எப்படி சார் அப்படின்றீங்க. ஆ சொல்லுங்க உங்க நேம்? மோயன் சார். என் நேம் தெரியும். தெரியும் சார். ஜிமின் சொல்லக்கூடாது. தெரியும் சார் உங்க நேம். பரவால்ல சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. சார் அதாவது நீங்க வந்து எனக்கு வேலை பார்க்கல. புரியுதா? நான் தான் உங்கள வேலைக்கு எடுத்திருக்கேன். அதாவது இது வந்துட்டு உங்களோட ஒரு ஒர்க் மாரி தான். நீங்க வந்துட்டு எனக்கு ஒண்ணும் வேலைக்காரிலாம் கிடையாது. புரியுதா? அதனால நீங்க என்ன ஒண்ணும் சாருன்னுலாம் கூப்பிட வேணாம். நார்மல் ஒரு ஜிமினானே கூப்பிடலாம். அதனால பிரச்சனைலாம் இல்ல. ஓ! இவரு இவ்ளோ ஒரு குட் கேரக்டரா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. ஜிமினாக்கு உங்க நேரத்த பார்த்து, என்னடா இவ இப்படி இருக்கா? அப்படின்னு நெனச்சாலும், அ ஒரு மனிதா அப்படி ஒரு நல்ல ஒரு பெர்சன் தாங்க. ஜிமினா எப்படி அவரு ஒரு நல்ல பெர்சன் தான். மத்தபடி என்ன இப்படி இருக்கா? அப்படின்னு பார்ப்பாரு. மத்தபடிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஐயோ! இது கனவா? நெனவா? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ட்டு நீங்க அப்படிதான் கனவா? கனவா? நான் காண்பது கனவா? என் கண் முன்னே கடவுள் புகழா?
அப்படின்ட்டு நீங்க அப்படியே ஜிமினாவை ரசிச்சு பாடுறீங்களா அப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினா பார்த்துட்டு, ஓயன் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜிம், ஒன்றும் இல்லை, அது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இப்படியே தான் உங்க ஒர்க்கெல்லாம் நீங்க நல்லா செய்றீங்க. ஜிம்முக்கு போக போக உங்க ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. வாவ்! வாவ்! சூப்பரா ஒர்க் பண்ற நீ. வேற மாரி மேக்கப் போடுற தெரியுமா? செம்மையா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷனும் உங்களுக்கு நல்லா ஒர்க்லாம் பண்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பயுமே ஒரு சுடிதார்ல தான் இருப்பீங்க. ஜிமினாக்கு வந்துட்டு, "ஒயன் நான் ஒண்ணு சொல்லவா? என் கூட வெளிய வரியா?" "ஜிமின் நானா?" "ஆமா, நீதான். வெளிய வா. ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்." "எங்க ஜிமின்? எங்க?" "வெளிய வா, ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாரு. இப்ப நீங்க தான் வந்து, "சரி ஓகே. இப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்ல." "எனக்கு பிரச்சனை இல்ல. நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நீ வா." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கூட்டு போறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கொண்டாட்டத்துல அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சின்ன ஐயோ! எவ்வளவு திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் கேஷுவலா அப்படியே விட்டுறாரு. இப்ப நீங்க தான் இருந்துட்டு, எனக்கு அப்படியே ஒரே கனவா இருக்கே, கனவா கனவா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொண்டாடமா தான் குதிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? யாருக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரால தான் கொண்டாட முடியாம இருக்காது. எல்லாம் அப்பதான் கொண்டாட்டத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் கொண்டாட்டத்துல இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜிம்மின் ஃபுல் அப்படியே மாஸ்க் போட்டுட்டு அப்படியே ஃபுல் கெட்டப்ல மனுஷன் அப்படியே வராரு. நீங்களா பாக்குறீங்க, ஜிம்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே பாக்குறீங்க. ஜிம்னா வந்துட்டு, என்ன நல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவரு உங்களை வெளியெல்லாம் கூட்டு போறாரு. அதாவது இப்ப எங்க கூட்டு போயிருப்பாருன்னா, ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் கடைக்கு தான் கூட்டு போயிருப்பாரு. எங்க பாக்குறீங்க, ஜிம்னா இங்க எதுக்கு கூட்டு, ஷ், அமைதியா இரு. இல்ல ஜிம்னா அமைதியா இரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்ப நீங்களும் அப்படி இருக்கீங்க. இப்ப அப்படியே உங்களதான் உள்ள கூட்டு போறாரு. ஹோ, ஓ, ஐயோ, அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜிமினா பார்த்தா அவருக்கு தான் ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிஎஸ் மாமாஸ்ல இருக்கவங்க தான். யாரு எல்லாரும் குரூப்பா உட்காந்து ஜிமின் தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜிம் ஆரம் சுகா அண்ட் ஜெஹப் எல்லாருமே அப்படியே கேட்குறாங்க. ஆ சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எங்க இருக்க? நான் இங்க கடைக்கு வந்திருக்கேன். எதுக்கு கடைக்கு போன? ஒரு வேலை, அதனால கடைக்கு போனேன். கொஞ்சம் தள்ளி வா. எதுக்குன்னு தள்ளி வரணும்? என்ன அவ கூட தானே இருக்க? ஆமா ஆமா அவ கூட தான் இருக்கேன். அதனால தான் சொன்னேன் தள்ளி வா. ஓகே தள்ளி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா அப்படிங்க வராரு. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம், என்ன நினைச்சிட்டு இருக்கு ஜிமின்னி? என்ன சாரம்? ஏன்? இல்ல கேக்குறேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? அறம் என்னாச்சு அறம்? ஏன் அறம்? இல்ல அவளாம் ஒரு ஆள்னு நீ அவ கூட சுத்திட்டு இருக்கையா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? அறம் ஏன் அறம்? நான் நீங்களே இப்படியா ஒருத்தவங்கள இதை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்க தானே ஆரம் சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்படி ஆரம்பிப்பு அது இல்ல. இப்ப வெளியே போயிட்டு நீ மாட்டிட்டேன்னா என்ன பையன், என்ன பண்ணுவ ஜிமுனா? அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். எனக்கு தெரியாதா? நான் ஃபுல் அப்படியே ஒரு இதா தான் வந்திருக்கேன். கவர்ல தான் வந்திருக்கேன். அதனால பிரச்சனைலாம் இல்ல. ஐயோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, என்னமோ பண்ணி தொல. ஆனா இங்க பாரு, ஏதாவது வேற மாரி போச்சு ஜிமினா, அப்புறம் பிரச்சனை தலைக்கு மேல மாறிடும். அப்புறம் உன் இஷ்டம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் அப்படியே ஃபோன வச்சர்றாரு. இப்போ ஜிமினா தான் இங்க வராரு. வந்துட்டு, இங்க நின்னுட்டு இருக்க. வா உள்ள போலாம். ம். ஓகே போலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அங்க போயிட்டு அந்த மனுஷனா, ம். இங்க வாங்க. இந்த குரல் சார் சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க? ஆ ட்ரெஸ் கடைக்கு தானே வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸ தான் பார்ப்பாங்க. வேற என்ன பார்ப்பாங்க? இதோ வயசுங்க சார். ஏய் என்ன? சார் நீங்க ஜிம் ஜிம் ஜிம்முன்னு தானே? ஏய் ஷ், அமைதியா இரு. அமைதியா இரு. சார் நீங்க தானே சார்? நான் தான் அமைதியா இரு. சார் நீங்க அமைதியா இரு. நீ என்ன யாருன்னே தெரியாத மாதிரி இருந்தீனா, நான் உனக்கு தனியா வந்து போட்டோ எடுத்து கொடுத்து பாரு. சார்
என்ன என்ன இப்பதான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது என்ன சார்? நிஜமா போட்டோ எடுக்கிறீங்களா சார்? உனக்கு வேணுமா வேணாமா? இப்படி கத்திட்டே இருந்தனா நான் எடுக்க மாட்டேன். ஐயோ தெய்வமே தெய்வமே, அமைதியா இருக்கா அமைதியா இருக்கா அமைதியா இருக்கா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அமைதியுது. சொல்லுங்க சார், என்ன பாக்குறீங்க? வயன். சொல்லுங்க ஜிமன். என் பேரை சொல்லாதடி, என் பேரை சொல்லாத. சாரி, சொல்லுங்க சார். ஐயோ சரி என்னமோ சொல்லிட்டு போவா, ஆனால் என் பேர் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இருந்துட்டு. இந்த ட்ரெஸ் ஓகேவா? இது என்ன இதில் ஒன்று இருக்கு? இது ஓகேவா? இது முட்டிக்கு கீழே இருக்கு. வேணாம். முட்டிக்கு கீழே தாண்டி இருக்கு, ஏன்னா மேலையா இருக்கு. வேணாம். ஐயோ சரி இது. இது என்ன இப்படி இருக்கு? இதுவும் வேணாம். ஐயோ ராமா. சரி இந்த ட்ரெஸ் அது ஓகேவா? ஜிம்மன் ஜிம்மன் இதெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜிம்மன், இப்பெல்லாம் நான் போடவே மாட்டேன் ஜிம்மன். ஐயோ ராமா. வேற ஏதாவது காட்டுங்க. இது ஓகேவா? ஜிம்மன் இதெல்லாம் இங்க பாரு, நாட்டுக்கோ நல்லலையோ இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு எல்லா மாடலையும் எடுத்து போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரெஸ் நீங்க பட்டியல எடுத்து போடுங்க. ஏய் நீ அதான் எடுக்கிற, இனிமே அதான் போடுற. பாருங்க. சொல்லுங்க ஜிமன் சார். ஏய் பாரு. சரி சரி அப்படின்னு அந்த பொண்ணு வேற பயப்படுது. ஓகே ரொம்ப கோவப்படுறல, சாரி. இந்த ட்ரெஸ்ஸு இதை போயிட்டு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இவ போட மாட்டேன் நாட முடிப்பா. இவளை போட்டு இந்த கெட்டப்ல லுக்ல கூப்பிட்டு வர, உனக்கு தெரியும்ல இங்க இருக்கவங்கள எப்படி இருப்பாங்கன்னு, அந்த லுக்ல நீ கூப்பிட்டு வர. ஐயோ ஓகே சார், நான் கண்டிப்பா அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, மேடம் மேடம் வாங்க மேடம், மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயத்திலே இழுத்துக்கிட்டு ஓடுது. நீங்களா என்ன விடுங்களேன், என்ன விடுங்களேன், என்ன விடுங்களேன்ட்டு ஜிம்மன் 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 நான் இப்பெல்லாம் போட மாட்டேன். சுடிதாரே எனக்கு ஓகே தான். இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றது கேளு, இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா மாத்திக்கோ. ஜிம்மன் 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 ஜிம்மன். இப்போ என் பேச்சு கேட்க மாட்டியா? உங்க பேச்சு கேட்பான், ஆனா இது மட்டும் வேணாம் ஜிம்மன். எனக்கு தெரியாது இதுதான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அதை வடிச்சு அப்படியே அட பிடிச்சி அதை பிடிச்சி அவங்கள இதை தான் போட வச்சிடுறாரு. நீங்க அப்படியே இதை போட்டுட்டு வெளியே வர்றதான்னு தெரியாம நீங்க பட்டுட்டு அப்படியே வந்து ரொம்ப மாறி இப்படியே நிற்கிறீங்க. இப்படியே ஜிம்மன்டா இதே லுக்ல அப்படியே வர வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. நீங்களா பொறுமை பொறுமை வண்டி ஓட்டுக்கப்பா, ஒரு பொறுமை ஓட்டுங்க, என் டீ போட்டு இட்டு நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறீங்களா? ஏய் கத்திட்டே இருந்தா இறக்கி விட்டு போயிடுவேன். இறக்கி விடாதீங்க, எனக்கு இங்க இருந்து வழி தெரியாது. தெரியுதுல, அப்ப மூடிட்டு அமைதியா இரு. என்ன சும்மா அமைதியா இருன்னு. ஓகே இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. ஏய் அமைதியா இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை சரியாந்திர பாடுபடுத்துறாரு. நீங்களா இருந்துட்டு பையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஜிம்னு பார்த்துட்டு நீ என்ன வேணா சொல்லிக்க, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இப்போ அப்படியே ஒரு சுதந்திர மேக்கப் இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறாரு. நீங்க பார்த்துட்டு நானே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னையவே நீங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரீங்க பார்த்தீங்களா? நீ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், ஆனால் நீ உனக்குலாம் அதை பண்ணிக்க மாட்டல, ஸோ இன்னைக்கு உனக்கும் பண்ணி நான் கூப்பிட்டு போகணும் வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மனுஷன் கைப்பிடிச்சு தெரிய வராரு. வேணாம் 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 வா. அங்கதான் ஒரு பொண்ணுகிட்ட பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்தீங்க, இதே மாதிரி இங்கே போய் போட்டோ எடுக்கணுமா? ஏன்? ஆமா அவங்க காரில் வச்சாலே எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. இப்போ அப்படியே அவள் அவளை கூப்பிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சொல்லுங்க சார். இவங்களுக்கு மேக்கப் பண்ணும். நான் இப்படி சொல்கிறேன், இவ பேச கேட்காதீங்க. கொஞ்சம் ஸ்டெப் கட்டிங் மாதிரி பண்ணி ஐப்ரோ த்ரெட் பண்ணி அது கொஞ்சம் பண்ணி அவளை மாற்றிடணும், புரியுதா? நான் ஒரு பிக் காட்டுறேன் சாம்பிளுக்கு, அந்த மாதிரி ஒரு மாடலாக அவளை மாற்றிடணும், புரியுதா? ஓகே சார் மாற்றிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பண்ணி சொல்கிறாங்க. ஓகே உட்காருங்க மேடம் அப்படின்றாங்க. நீங்களும் பேர் சொல்லுவோம் சார். ஏன் சார் அமைதியாக இருங்களேன் சார்.
அமைதியார் நீ அமைதியார் உட்கார். ஓகே எல்லாம் என் கரகம் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. நீங்கள் அங்கே இருக்க மேக்கப் ப்ராடக்ட்லாம் பார்க்குறீங்க. ஐயோ இதெல்லாம் அந்த அளவுக்கு இதே இல்லை. இங்கே வாங்கல வாங்க சார் வாங்க சார். என்ன சார் என்கிட்ட இருக்க பொருளே நல்ல பொருள் சார். இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் இதே இல்லை சார். அமைதியாக இரு. நீ இப்போ பண்ணிட்டனா இதே அந்த ஒரு இது போதும். இதுக்கப்புறம் நீ பார்த்துப்போ ஓகேவா? இப்போதைக்கு நீ அமைதியாக இரு புரியுதா? நீங்கள் சொல்கிறீங்க செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்க்கவே பா இப்படி இருக்கீங்க. மனுஷன் உங்களை அப்படி ஒரு லுக்கில் மாற்றி விட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ நானா அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணாடியில் பார்க்குறீங்க. மேம் செம்மையாக இருக்கீங்க மேம். வர மாதிரி இருக்கீங்க வர மாதிரி மேம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களா சரி தேங்க்யூ 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 அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மா ஏன்னா இது அடேங்கப்பா இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின்னு அப்படியே பார்க்குறாரு வாயப்பழது. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு ஜிம்மு ஏண்டியா பேர சொன்னேன் ஓடி போனோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எழுதுறோம். இது ஜிமினா அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. அமைதியோட கத்தாத அப்படிங்கிறாரு. சார் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு ஹேண்ட்ஷேக் சார் ஒரே ஒரு ஹேண்ட்ஷேக் சார். ஐயோ முடியலையே இந்தாம்மா பிடிச்சிக்கம்மா கையை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பயரா இருக்கு. வண்டி ஏறா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ நம்மள தான் கூப்பிட்டு வராரு. இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்க தான் வாட்ச்மேன் அங்கே இருப்பார்ல ஒரு சார் என்ன சார் போகும்போது வேற ஒருத்தி கூட போனீங்க வரும்போது வேற ஒருத்தி கூட என்ன சார் அந்த ஒயின் பண்ண அப்படியே எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு. ஹலோ அண்ணா நான் தான் ஒயன். ஒயினம்மா நீயாமா அது அப்படிங்கிறாரு. இருக்குண்ணா உங்களுக்கு என்னை பற்றி இப்படி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஐயோ ஒயன்மா அப்படிலாம் இல்லைம்மா சும்மாம்மா ஃபன்மா என்னை பற்றி உனக்கு தெரியாதா திராந்திர ஃபன்னு அப்படின்னு. சரிண்ணா சும்மா நான் ஃபன்னுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே இது பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே உள்ள அப்படியே உங்களுக்கு கூப்பிட்டு போறாரு. அப்படியே அவங்க எல்லாரும் கும்பலாக உட்காந்துருப்பான்னு சொன்னல 6 பேரும். ஜேக்கு தாயாங்கு ஆரம் சுகா ஜேகப் ஜின்னு எல்லாம் அப்படியே ஜிமினாவை அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. என்ன ஏன் முறைச்சி பார்க்குறீங்க? இப்போ என்ன ஏன் முறைச்சி பார்க்குறீங்க? என்னடா இது என்ன கோலம் இது? எங்க அவளை விட்டு வந்துட்டியா? ஐயோ ஏன் நான் கூப்பிட்டு போனேனே அவதான் ஒயன். எது ஒயனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஜேக்கே வாயப்பழகிறான். ஒயன் நீயாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஜெய்க்கு அப்படியே வாயப்பழத்துட்டு கேட்குற நீங்களா? ஐயோ ஆமா ஜெய்க்கு நான் தான் அப்படிங்கிற. ஐயோ என்ன ஒயன் இப்படி மாறிட்ட அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுவேன் இவர் தானே இப்படி மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியா அந்த ஒரு டேஸ் நீங்க அதுக்கப்புறம் எப்படி மாறிட்டீங்கன்னா ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு ஷர்ட்டு ஸ்கர்ட்டு அந்த மாதிரி நல்லா போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஃப்ரீகா இருங்க எப்பயுமே ஃப்ரீகா செம்ம மாடலாக மாறிட்டீங்க எல்லாருமே. ஆனால் உங்களுக்கு பரவாயில்ல இந்த லுக் நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மாறிட்டீங்க நீங்களும். செமையா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அப்படிதான் இப்போதான் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவ்வளோ பெரிய கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப பெரிய கான்செப்ட். அது இப்போ எப்படி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்து ஒரு பெரிய கான்செப்ட் இப்போ நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவ்வளோ பரபரப்போ அவ்வளோ ஒரு இதாக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் போயிட்டு ஜிமின் கிட்ட ஐயோ அழகா இருக்கீங்க ஜிமின் என் கண்ணே பட்டடம் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? தேங்க்யூ எல்லாம் உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் ஏன் எது ஏன் ஹார்ட் ஒர்க்கா? ஐயோ ஜிமின் நீங்களாம் நேச்சுரல் பியூட்டி ஜிமின் நீங்களாம் நேச்சுரல் பியூட்டி என்ன எப்படி சொல்கிறீங்க என்னன்ட்டு அதெல்லாம் இல்லை ஜிமின்
நீங்க தான் நீங்கலாம் நார்மலாவே நேச்சுரல் பியூட்டிங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே நீங்க அவர்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு, "ரொம்ப தாண்டி புகழ்ற." அட போங்க ஜிமின் நிஜமா நீங்க அழகா இருக்கீங்க. பாருங்க ரொம்ப கண்ணு உங்க மேல கண்ணு தெரியுமா? அப்படின்ட்டு அப்படி சொடக்கு எடுக்குறீங்க. இப்ப நீங்க தான், "ஜிமின் நீங்க கான்செப்ட் முடிச்சுட்டாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படிங்கிறாரா? அப்படின்றீங்க. ஜிமின் பார்த்துட்டு, "ஏய் அயான் நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஓகே மறக்காம வெயிட் பண்ணு. ஓகேவா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு போறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாரி செம்ம ஹாப்பியா இருக்கீங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அது மாரி ஹாப்பியா அப்படியே இருக்கீங்க. இப்ப நீங்க தான் அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே போறீங்க. அப்படியே கான்செப்ட் பார்க்கதான் அவ்வளோ ஒரு இதாச்சு. ஒரு ஆர்மி நீங்க பார்க்காம இருப்பீங்களா? நீங்க அப்படியே அவ்வளோ ஒரு குஷியோட, அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட நீங்க அப்படியே அந்த இடத்துக்கு போறீங்க. உங்களுக்கு அப்படியே இவ்ளோ இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். எதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 2 பொண்ணுங்க தான் வந்துட்டு, "ஆ ஏய் வயன், இங்க வாயேன்" அப்படின்றாங்க. "ஏய் யார் நீங்க? என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க?" "நீ ஒயன் தானே? ஒயனுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுட்டு, நீ தான் ஒயனான்னு கேட்குறீங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு?" "எனக்கு தெரியும். நீ ஜிமின லவ் பண்ற தானே? இப்ப நீ அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போற தானே? அதுக்கு தானே நீ வந்துட்டு இப்ப ஜிமினாவ கூப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும்." "என்ன சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது." "ஏய் என்ன இப்படி சொல்ற? அவரு நிஜமா வேற ஒரு பொண்ண லவ் பண்றாரு. உன்னலாம் நீலாம் அவருக்கு செட் ஆக மாட்ட. ம்ஹ்ம். கனவுலாம் காணிக்கிட்டு இருக்காத. இப்ப அவரு போயிருக்கார்ல, இப்ப கூட அவரு உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்ட்டு சொன்னாரே. அதெல்லாம் வேற ஒரு பொண்ண நான் லவ் பண்றேன். அதுக்கு நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. ஐடியா குடு." அப்படின்னு கேட்க தான் அவரு உன்ட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. மத்தபடி நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் இல்ல. ரொம்பலாம் அப்படியே ஆசைய வளர்த்துக்காத சரியா? என் என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல. ஜிம்மின் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இல்ல. ஐயோ! ஏய் நீ நம்பு. நீ அவர அவ்வளோலாம் நம்பாத. அவரு நிஜமா வேற ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. உங்களுக்கா அப்படியே ஹார்ட்டே நொறுங்குன மாரி ஆயிருது. அப்படியே இல்ல நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் நானு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே குடு 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 குடுன்னு ஓடிர்றீங்க. அந்த ரூம்க்கே நீங்க போயிர்றீங்க. உங்களுக்கு அவ்ளோ அழுகை வருது. அப்ப இவ்ளோ பண்ணதெல்லாம் பொய்யா? அப்ப அவரு என்ன லவ் பண்ணலையா? நான் மட்டும் தான் அவர லவ் பண்ணேனா? அவரு என்ன லவ் பண்ணலையா? இதுக்கு நான் இவளுக்கு ஆசையா இருந்தேன். கடவுளே! இதுக்கு ஏன் நீங்க வர வைக்காம இருந்திருக்கலாம். எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னுமோ சொல்லிட்டு நீங்க அப்படியே ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கே தோணிருது. இதனால தான் போல அவரு நம்மள கூட இந்த அளவுக்கு மாத்திருக்காரு. இது புரியாம நம்ம தான் லவ் அது இதுன்னு நெனச்சுட்டோம். இதுக்குதான் இந்த மாரிலாம் நெனைக்க கூடாது. ச்சே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ஆயிருது. நீங்க அப்படி உட்காந்து அழுகுறீங்க. உங்க கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கீங்க. இப்ப அப்படியே கான்செப்ட் முடியுது. ஜிமின் உங்கள தேடுறாரு. எங்க எங்க போயிட்டா? எங்க இருப்பாளே ஆள காணோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு அப்படி தொலவுறாரு. எங்க போயிட்டா? எங்க இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தொலவிக்கிட்டு இருக்காரு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜிம்முன்னு தான் அப்படியே உங்க ரூம்க்கு அதாவது நீங்க இருப்பீங்களா, அந்த ரூம்க்கு அப்படியே வராரு. நீங்க அப்படியே ஒரு மாரி அழுது போயிட்டு அப்படியே கண்ணுல தண்ணிலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜிம்முன்னு உங்ககிட்ட வந்துட்டு, "ஏ வயான், ஏன் வரல நீயி? என்னாச்சு? உடம்புக்கு இது சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டுலாம் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு ஒண்ணும்லாம் இல்லையே. "என்னாச்சு ஒயன்? ஏய் இங்க பாரு ஒயன். ஒயன் இங்க பாரு." சொ சொ சொல்லுங்க ஜிம்மன். என்னாச்சு? ஏய்! எதுக்குடி அழுதுருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. நல்லா முடிச்சிட்டீங்களா? ஹாப்பியா? ஏய்! முட்டு ஒழுங்கா பேசு. என்னாச்சு? ஜிம்மன் என்னன்னு சொல்லுன்னேன். ஒண்ணும் இல்ல ஜிம்மன். ஏய்! ஒழுங்கு மரியாதையா என்னன்னு சொல்டி. சரி சொல்றேன். நீங்க
வேற ஒரு பொண்ண லவ் பண்றீங்க தானே? அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே இப்ப என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஏய்! யார்ரி உன்கிட்ட இத சொன்னா? ஆ? யார் சொன்னா? இப்ப கூட யார் சொன்னான்னு தான் கேட்குறீங்க. அது உண்ம தானே அப்ப? ஏய் கிறுக்கு! அப்பிடிலாம் எதுவும் இல்லடி. இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க. ஏய்! அப்பிடிலாம் இல்ல. இவ்ளோ நாள் என் கூடயே இருக்கியே! உனக்கு தெரியாதே! இல்ல ஜிமின். இல்ல. நான் தான் வீணா. வீணா? வீணா என்னடி? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல ஜிமின். என்னன்னு சொல்லுன்னேன். ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. எதனால இப்ப இப்படி இருக்க? சொல்லு. ஒண்ணும் ஏய் சொல்டி முட்டை. ஏன் இப்படி கத்துறீ? என்ன சொல்லு சொல்லுன்னு எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன். யாரு இங்க வந்தா? என்னாச்சு? யாரும் இல்ல. ஏய் நீ நீ இரு உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. இரு நான் வரேன் அப்படின்னுமா சொல்லிட்டு இப்படி ஜிம்மினி எழுந்திரிச்சு வெளியே போறாரு. போயிட்டு இங்க பாருங்க இங்க வாங்க. சொல்லுங்க சார் என்னாச்சு? இந்த ரூம்க்கு கான்செப்டுக்கு முன்னாடி யார் வந்து ஒயின் கிட்ட பேசுனா? சார் அது அந்த ஒரு 2 பொண்ணுங்க சார். அதுங்க தான் வந்துச்சுங்க. வந்துட்டு அதுங்க பாட்டுக்குள்ள கண்டமேனிக்கு என்னென்னமோ பேசிட்டு போயிடுச்சுங்க சார். என்ன பேசுனுச்சுங்க? அது எனக்கு தெரியாது சார். அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே ஜிம்முன்னு சிறி கவுண்ட்ல போறாரு. ஏய் நீங்க 2 பேரும் இங்க வாங்க. ஐயோ, சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வருதுங்க கருமோ. சொல்லுங்க சிவன். ஏய் சி ஒழுங்கா பேசு முட்டு. நான் என்ன உன்கிட்ட கொஞ்சறதுக்காக இங்க கூப்பிட்டேன். வலிஞ்சுக்கிட்டு வர. என்னாச்சு சிம்மன் இப்படி கத்துறி? என்ன உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? ஒயின் கிட்ட நீ போய் என்ன தெரியும் பேசுன? சி உன்னால வாடி போடு. ஒயின்ட்ட போய் நீ என்ன பேசுன? ஒயின்ட்ட போய் நீ என்ன பேசுன? நான் எது பொய் சொன்னேன் சாவடிச்சிருவேன். ஒயின் கிட்ட நீ என்ன பேசுன? நீங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. அதனாலதான் ஹெல்ப்புக்கு ஒயினை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார கேட்டுறீங்க அப்படி சொன்ன நீயே? யாருக்கிட்ட அப்படி சொன்ன? உனக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா என் பர்மிஷன் இல்லாம என்னை பத்தி நீ தப்பா சொல்லுவ. அதுதான் ஒரு வர ப்ளூ பர்ஸ்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீ போய் எதுக்கு என்கிட்ட சொன்ன? அவ்வளவும் அதை வேற நம்பிட்டு வேற உட்கார்ந்துருக்கா. ஒழுங்கா இப்ப நீ வர வந்து ஒயன்கிட்ட ஒழுங்கா மரியாதையா இது ஜஸ்ட் பிராங்கு, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு நீ சொல்ற. வேற ஏதாவது நீ சொன்ன தொண்டைக்குழிய புடுங்கி வெறிஞ்சு எரிஞ்சிருவேன். ஒழுங்கா வந்து சொல்லு. சிம்மன் அப்படி ஏய் ஒழுங்கா வா. சாரி சிம்மன் இனி இப்படி மூடிட்டு வா அப்படின்னு போது சொல்லிட்டு மனுஷன் அப்படியே எரிச்சரவாடுவல அந்த அளவுக்கு காண்டில் அப்படியே கூப்பிட்டு வராரு. நீங்க இன்னும் அப்படின்ட்டு உட்காந்து தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் வந்துடு. ஏய் மயன் எழுந்துடுறி. என்ன ஜிம்மின்? ஏய் எழுந்துரு. ஏய் என்கிட்ட சொன்னது சொல்லுங்க. நான் மயன் மேம் சாரி மேம். நீங்கள் இப்படி அழுக்குவீங்கன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் பண்ணோம். அதாவது சார் தான் சொன்னார் உங்களை ப்ராங்க் பண்ண சொல்லி அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிருதுங்க. நீங்களும் வந்து ப்ராங்கா? என்ன ப்ராங்க்கு அப்படின்றீங்களா? ஜிம்மின் பார்த்துட்டு என்ன ப்ராங்க்னு உனக்கு தெரியல. இங்கே வா என்ன சொல்கிறேன். என்ன? இல்லை என்ன நான் சொல்கிறேன் வா. போங்க. எனக்கு வேணாம். என்ன? நான் என்னடி உனக்கு தரேன்னு வேணாங்கிற? என்ன நீங்க? எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வாடி பண்ணிட்டு கூப்பிட்றீங்க? ஃபஸ்ட்டு அப்படி கூப்பிடாதீங்க. இவ்வளோ நாள் அப்படி தானே கூப்பிட்றான். ஒன்று அவனுக்கு அது தெரில இது தருதா? என்ன? இல்லை நீங்கள் தான். அது ப்ராங்க்குன்ட்டேன். அது சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு என்ன ப்ராங்க் பண்ணும்? ஒன்றை பண்ணாமல் வேற யாரை பண்ண சொல்கிற? என்ன? ஆமாம் ஒன்றை பண்ணாமல் வேற யாரடி ப்ராங்க் பண்ண சொல்கிற? ஒன்றை தான் பண்ணுவேன். என்ன எதுக்கு நீங்கள் பண்ணணும்? வேற யாரை நான் பண்ணணும் சொல்லு. வேற யாரை நான் பண்ணணும்? நான் பண்ணுறேன். யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அவங்கள போய் ப்ராங்க் பண்ணுங்க. அவங்க கடுப்பாகட்டும் அழுகட்டும். சரி அப்போ மேடம் எதுக்கு எழுதிங்க? மேடம் எதுக்கு எழுதிங்க? நான் என்ன சொல்கிறது? எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் அழுதேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா நான் அவங்கள லவ் பண்ணிட்டேன். அப்புறம் கஷ்டப்படாமல் என்னத்த பண்ண சொல்கிறீங்க? கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால அழுதுட்டேன். அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? கஷ்டமாக இருந்துச்சு அழுதுட்டீங்க. ஆமாம்
அதுதானே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நானும் உன்னை தான் லவ் பண்ணேன். அதனால தான் சும்மா உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கலாமேன்னு கஷ்டப்படுத்தினேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன? ஆமாம், அவனை தான் லவ் பண்ணேன். சிமன் என்ன? சிச்சி சிச்சி என்னென்ன பார்த்தா நான் சீனா இருக்கு. ஆ சீ இல்ல, அது சிமன். நீங்க ஏன் சீன்ல சொல்றீங்க? ஐயோ அப்பா, ஐயோ அட போங்க சிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சிமன் நிஜமாவா சொல்றீங்க? ஏ உண்மையா தாண்டி சொல்றேன், நான் உன்னதான் லவ் பண்றேன். நிஜமா? நிஜமா உன்னதான் லவ் பண்றேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வெக்கப்படுறீங்க. இப்ப ஜிம்மின்னு பார்த்துட்டு என்னடி வெக்கப்படுற? ஆமா, எனக்கு அப்படியே ஒரு வெக்கமா வருது. ஐயோ முடியலையே முடியலையே. என்ன சும்மா அடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அப்படி ஜிம்முன்னு வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்களா என்ன ஜிம்முன்னு பண்ணுறீங்க? ஏ ஹக் பண்ணுறேன்டி, இது என்ன தப்பா என்ன? இல்லை, நீங்கள் இப்போ தான் டான்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரெஸ்ட்டு தானே, எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிமன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஷ் பண்ணிட்டு சரி ஓகே நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை படிச்சு அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அப்படியே நிற்கிறீங்க ஜிம்முன்னு பார்த்துட்டு. ஐயோ இவ இப்படி வெக்கப்பட்டாலும் எனக்கு அப்படியே ஒரே குளுன்னு இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் இங்கே அப்படியே ஒரே கொண்டாட்டமாக இருக்காரு. சரி நம்ம இது முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம போயிட்டே சொல்லி ஏதாவது பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் இன்னும் 1 வாரத்தில் இருக்கு, அதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு ஒர்க்கில் போயிடுறாரு. இப்போ அப்படியே 1 வாரம் ஃபுல்லாக செம்ம ப்ராக்டிஸ் போகுது. நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க, ரொம்ப அப்படியே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு இதுதான் பையன் இன்னைக்கு தாண்டி ஐயோ செம்ம ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்முன்னு தான் போயிடுறாரு. ஓகே பாய், நீ மறக்காம டைமிங் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாகவே போயிடுறாரு. இப்போ அவர் போயிட்டு சுகா, ஆரம், ஜெஹோப், ஜின், ஜேகே, தாயாங் உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். என்ன என்ன ஜிமன் சொல்லு. நான் என்ன லவ் பண்ணுறேன் தெரியும்டா, அவங்க அப்பா அம்மாவனே அப்போ எனக்கு தெரியும், நீ இந்த ஆட்டம் ஆடும்போது எனக்கு தெரியும் டேய் அப்படின்னு போய் சொல்லிட்டு எல்லாம் கோரஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதெல்லாம் அப்படி கிடையாது, இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு. தெரியும்ப்பா, அவனுக்கு பிடிக்கலனா தானேப்பா அது அதிசயம். என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எப்படியாவது பேன் பண்ணிட்டு கேட்டு அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது ஒரு சம்மதம் அதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குள்ள என்ன தப்பா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துடுறாரு. இவங்க எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க முடியாது, கான்ட்ராக்ட் இருக்குது, அது இது அந்த ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் இருக்குது, அது இதுன்றாங்க. இங்கே பாருங்க பேன்பிட்டி, உங்களுக்கே தெரியும் எனக்கும் பேரண்ட்ஸ் கிடையாது, அவளுக்கும் பேரண்ட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அலோவ் பண்ணலாமே. யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ சொல்கிறப்பா, பட் எல்லாம் தெரிஞ்சா ஒரு பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சுகா, ஆரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச உடனே இவங்க எல்லாத்துக்கும் இவன் ஒன்று சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, நான் பாயிண்ட் கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதான் நல்ல பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே தான் கான்செப்ட் வேற மாதிரி நடக்குது. பா மொரட்டத்தனமாக இருக்கு, செம்ம அவ்வளோ பெரிய கான்செப்ட் செம்மையா இருக்கு. எல்லாரும் வாவ் செம்மையா இருக்கு அப்படி இருக்குட்டு எல்லாம் பார்க்குறேங்க. நீங்களும் அங்கே வந்திருப்பீங்க, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ எல்லாரும் செம்மையா ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ செம்மையா இருக்கு, எல்லாத்தோட டான்ஸு சாங்ஸு எல்லாம் வேற மாதிரி இருக்கு. பா செம்மையா இருக்குடா டேய் அப்படின்ற சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அப்படிதான் முடிஞ்ச உடனே உங்களை அப்படியே எல்லாம் பேசுறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாம் பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு இப்போ அப்படியே ஜிம்மனா கிட்ட தான் வருது. சுகா மைக் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க ஜிம்மன் பேசுவார், அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஜிம்மனா இருக்கார்ல, அவர் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்துக்கிட்ட யாரும் ஷாக் ஆகிடக்கூடாது, ஓகேவா? ஏன் இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. சரிங்கிட்ட பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நார்மலாயாச்சு. ஓகே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க.
என்ன ஒர்க்குன்ட்டு இப்ப அப்படியே ஜிம்முன்னு தான். அது எனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோ பிடிச்சு அவ்வளோ பெரிய மேடையில கூட்டு வந்து நிக்க விட்டுர்றாரு. உங்களுக்கா? என்னடா இது? அப்படின்னு ஆயிடுது. இங்க பாருங்க, நான் வந்து வயன தான் லவ் பண்றேன். அவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீங்கலாம் கஷ்டப்படுவீங்கன்னு புரியுது. இருந்தாலும் சொல்லாம விட்டா அத விட ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அ எனக்கு தெரியும். நீங்கலாம் எப்படியோ இந்த அளவுக்கு ஸ் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். என்ன ஆர்மிஸ் புரிஞ்சுப்பீங்க தானே? நெறைய பேர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இப்ப ஜிம்முன்னு நமக்கு இல்லையா? அப்படின்ட்டு நெறைய பிள்ளைங்க அப்படியே கதர்றாங்க. ஜிம்முன்னு இருந்துட்டு. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? என்னதான் ஆனாலும் நாங்க கான்செப்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படியே ஒரு வேளை முடிஞ்சுட்டாலும் நாங்க தனித்தனியா எல்லாரும் ஆக்டிவ்ல தான் இருப்போம். அதனால நீங்க யாரும் ஃபீல்லாம் பண்ண வேணாம். ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே? பிரச்சனை இல்ல. ஓகே. இவ்ளோ பேர் சொல்றதெல்லாம் நீ கேட்கல. ஸோ எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லன்னா, எல்லாம் அவங்கவங்க ஃபோன் லைட் ஆன் பண்ணி ரெட் சிக்னல் காட்டிர்லாமே அப்படிங்கிறாரு. எல்லாரும் அதே மாரி ஃபோன் ஆன் பண்ணி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஃபோன் டார்ச்சர் ரெட் கலர்ல அந்த இத வச்சு எல்லாம் அப்படியே காட்டுறாங்க. செம ஹாப்பியா இருக்கு. அயன் ஹாப்பியாடி அப்படி நீங்க அப்படியே ஐயோ! இத்தன பேத்துக்கு முன்னாடி நிக்க அப்படியே அல்லுல்ல அப்படி ஒரு மாரி நடுங்கிட்டு நிக்கிறீங்க. சும்மா சும்மா இருக்கமா இருக்கு சும்மா அப்படியே சரி விட்ரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே தான் அப்படியே அவ்வளோ ஒரு இதா அந்த பிரச்சனை எல்லாம் முடியுது. இப்படியே தான் 7 பேத்து கூட நீங்களும் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டீங்க. அப்படியே ஒரு மாரி செம்ம ஜாலியா போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்பா! இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மச்சான், என்ன கல்யாண வேலைலாம் சிறப்பா நடக்குது போல. ஆமாண்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் 2 டேஸ்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருக்கேன். இப்ப அப்படியே இங்க அப்படியே உங்ககிட்ட தான் கேட்குறாங்க. ஆமா. ஒயான் அப்படின்னு ஜிம்மனா கூப்பிட. சொல்லுங்க ஜிம்மன். ஆ, ஆ ஒயான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. இல்ல, உனக்கு என்னதானே ரொம்ப பிடிக்கும்? இதான் என்ன டவுட்? எனக்கு உங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அ பாத்தியா மச்சான், பாத்தியா பாத்தியா அப்படின்னு நீங்க அப்படியே ஜிம்முனா பளிச்சு காட்டு. ஐயய்யோ! ஏன் ஜிம்மன் இப்படிலாம் பண்றீங்க? அப்படி. என்னாடி? என்ன? அப்படிங்க. சும்மா. ஒயான் அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு, அச்சோ! ஜேகே அப்படிலாம் இல்ல. எனக்கு உங்களையும் பிடிக்கும் அப்படின்றீங்களா? எது? அவனையும் பிடிக்குமா? ஒயான் அதாவது ஜிமினா பிடிக்கும். அவரோட டான்ஸு, அவரோட டாட்டூ ஐயோ! செம்மையா இருக்கும். நான் பாப்பனே அப்படின்ட்டு. அடி பாவி! ஏய்! அப்படிங்கிறாரு. நீங்களா அட என்ன ஜிமன் ஒரு பிடிஎஸ் ஆர்மியா இருந்துட்டு இப்படி பார்க்கலீன்னா தப்பு. அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல. அச்சோ! ஒவ்வொருத்தரையும் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? அதுவும் தாயாங், அச்சோ! நீங்க சோ ஸ்வீட் அண்ட் கியூட் அப்படின்றீங்களா? அவரு பார்த்துட்டு, ஐயய்யோ! ஏன் இப்படிலாம் சொல்றே எனக்கு வெக்க வருது அப்படிங்கிறாரு. ஜிம்முன்னு இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் நான் பார்க்கணுமாண்டி, இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லு. ஐயோ! ஜின்னே, ஹேண்ட்ஸமே, அரமே, சுகா, ஜேகப்பே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரையும் பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஜிம்முனுக்கு அப்படியே அடிவேர்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லாம் எரியுது. என்ன மச்சான்? சி எரியுதா? எரியுதா? அப்படிங்க. ஒயேன் நீங்க பாரு இனிமே நீங்க எல்லாம் உனக்கு அண்ணனுங்க புரியுதா? இது அண்ணனா? அப்படின்னு பார்க்குறீங்க. சும்மா ஜிம்மன் ஃபன். எல்லாம் எனக்கு அண்ணன் தான். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த ஒரு கான்வர்சேஷனும் முடிஞ்சு இப்ப நீங்க தான் தனியா வரப்ப. ஏன் ஜிம்மன்? நீங்க நிஜமாலுமே என்னதான் லவ் பண்றீங்களா என்ன? ஏய்! நான் உன்ன மட்டும் தாண்டி உண்மையா லவ் பண்றேன். இதுல என்ன உனக்கு டவுட்டு? நான் உன்ன என்ன ஆனாலும் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுவேன். அதுல உனக்கு டவுட்டே வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே முடியுது. இப்போ அப்படிதான் இந்த கதை எல்லாத்தையும் உனக்கிட்ட சொல்றாங்க. உனங்களா? மச்சான். சாரிடா மச்சான். சாரி. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா ஒருத்தன் இப்படி சொல்லிட்டா உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். புரியுது. ஓகே.
மச்சான் சாரி, ஐ அம் ஸோ சாரி தெரியாம சொல்லிட்டேன். இனிமே இப்படி நான் சொல்ல மாட்டேன்டா மச்சான். சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷோல்டர்ல தட்டிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே உங்கள தான் ஃபாதர் முன்னாடி அப்படியே நிக்கிறீங்க. உங்கள கைய பிடிச்சு கூட்டு வரதுக்குலாம் யாரும் இல்ல. நீங்க அப்படியே வந்து ஜிம்மன் பக்கத்துல நிக்கிறீங்க. அப்படியே ஜிம்மன் தான் பார்க்குறாரு உங்கள. ஐயோ! ஜிம்மன் எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு ஜிம்மன். ஏய்! எனக்கும் தாண்டி ஹாப்பியா இருக்கு. எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு வயன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படின்ட்டு அப்படியே அவரு பார்க்க நீங்க வந்துட்டு ஜிம்மன் சொல்லு. ம். அ ஐயோ! எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குங்க. எனக்கு தாண்டி ஹாப்பியா இருக்கு. கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து. கண்ட்ரோல், கண்ட்ரோல் அப்படிங்கிறாரு. ஓகே ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் கனவு இது. ஒரு வழியா நிறைவேறுதுன்னு நினைக்கும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபாதர் தான். ஓயனாகிய நீ ஜிம்மனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜிம்மன் கிட்ட தான். ஜிம்மன் ஆகிய நீ ஓயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. ஓகே 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படியே ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது. ச்சே! இந்த ஒரு நாளுக்காக தான்டா காத்திருந்தேன் நானு. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு. ச்சே! சைலண்ட் லவ் ஜஸ்ட் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தெரியுமா? 2 பேரும் சைலண்டாவே லவ் பண்ணிட்டு அதை ஒரு மாதிரி வெளிப்படுத்தி இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிக்குதுல்ல, அது ஒரு செம்ம ஃபீல். நம்ம கதையை கேட்டு நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. கலர்லாம் ஒரு விஷயமே இல்லை. மனசு உண்மையான லவ் அது மட்டும்தான் முக்கியம்னு நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கடி ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு. ஆமாம் ஜிம்மன், அதுவும் உங்களை மாதிரிலாம் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? என் பொக்கிஷம் நீங்க, என் பொக்கிஷம் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அந்த ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணுங்க ஏன் கடைசியில் நினச்சதை சாதிச்சிட்டல சூப்பர் டி அப்படின்றது. நானும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவங்ககிட்டே சொல்கிறீங்க. அவங்களும் செம்ம ஹாப்பி, நீங்களும் செம்ம ஹாப்பி, எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயாச்சு. இந்த நாள்லாம் நடக்குமான் இருந்தேன், பட் நடந்துருச்சு. இந்த ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்கு ஒரு அல்லவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அர்ஜுன் போகலாமா அப்படிங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிடுறீங்க. அங்கே போயிட்டு இனி என்னங்க நல்ல அப்படியே ஒரு லவ் ரொமான்டிக் ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கப்பல்னாலே அது நீங்கள் மட்டும்தான். அப்படி ஒரு ஹாப்பி, அப்படி ஒரு கொண்டாட்டம் நீங்கள் ஆகணும். சேக்கி அப்படி நாங்க இப்படி ஜிமின் நீங்களாம் சொல்ல தேவையில்ல, நீங்கள் எப்படி எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம ஜிமினாவை வெறுப்பேற்றி அப்புறம் அவஸ்திப்படுறதே உங்களுக்கு வேலையாக இருக்குது. அப்படிதான் அந்த மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாக ரொமான்ஸா உங்கள் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே போகுது. உங்களுக்கு கடைசியாக ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க பாதி ஜிம்மன் மாதிரியும், பார்க்க பாதி உங்களை மாதிரியும் அழகாக புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கும். 2 பேத்துக்கும் அந்த குழந்தைய அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அழகான குழந்தைய பார்த்துப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் லைஃப்பும் போகும். ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஒரு ஹாப்பி எண்டிங். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் போதும், ரொம்ப பேஜாக போயிடுச்சு. ஓகேடா, ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி நல்லா இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா, மறக்காம தங்க பிள்ளைங்க கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா.